வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்ங்கறத சொல்றேன். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் உளுந்து. இந்த மூணுத்தையும் ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. இத பாருங்க, நான் அரைச்சி நல்லா உப்பு போட்டு கலந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா உப்பிண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்கு நெய் தான் ரொம்ப முக்கியமாக வேணும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். கடுகு, மிளகு, ஜீரகம், சுக்கு பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, கருவேப்பிலை. இப்போ பாருங்க, நான் நெய் காய வச்சிருக்கேன். ஓ, தாளிச்சு கொட்டிடலாம். பாருங்க, சுக்கு பொடி இதில் போட்டுக்கலாம். சுக்கு தான் கொஞ்சம் கூட வேணும். நெய் காஞ்சிட்டு கடுகு, மிளகு, ஜீரகம், பெருங்காய பொடி, கருவேப்பிலை. இந்த சூடான நெய்யை இதில் விட்டுருங்க. பாருங்க, மாவு பார்த்தீங்களா, நல்ல ஓட்டையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் காஞ்சிபுரம் இட்லி நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இது இட்லி மாவு பதத்துக்கு வரணும்னா நம்ம கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து பார்த்துட்டு வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுது. இந்த மாதிரி ஒரு டவரால எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. வேணும்னா நம்ம இட்லி தட்டிலே கூட வைக்கலாம். இப்போ இது வேக வைக்க போறோம். நாம பாருங்க, 4 கப்லையும் ஊற்றிட்டோம். ஒரு பாதி அளவு ஊற்றினா போதும். இப்போ வேக வச்சிடலாம். நான் தண்ணி ஏற்கனவே காய வச்சிருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் திருப்பியே சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன வேணுங்கிறது. இது பாருங்க, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் உளுந்து. இதை 4 ல இருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு, நல்லா கெட்டிமா அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாம நல்லா அரைச்சி உப்பு போட்டு அதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. புளிக்க வச்சு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன் தெரியுமா, அந்த மாதிரி ஓட்டையா வரும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தாளிச்சு கொட்டி நீங்க காஞ்சிபுரம் இட்லி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா வரும். சில பேர் இட்லி மாவுலயே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட தனியா அரைச்சு இப்படி பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வரும். நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டாம வந்திருக்கு. ஸோ 4மே வெந்துடுத்து. நம்ம இதை எடுத்துடலாம். இது நல்லா ஆறினோடனே நம்ம எடுக்கலாம். இப்போ அடுத்தது ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். இப்போ இதுவும் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாவு அரைக்கும் போது நல்ல ரவையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்காமல், அப்போ தான் இட்லி ரொம்ப நல்லா வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உள்ளே வெந்திருக்கிறது நல்லா தெரியும். சொல்லையாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினலாக காஞ்சிபுரம் இட்லி இப்படி தான் பண்ணணும். இது நீங்கள் இட்லி மிளகா பொடியோட தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.